மாவட்ட முக்கிய செய்தி. ஆரல்வாய்மொழி தேர்வுநிலை பேரூராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதன் காரணம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் ஆரல்வாய்மொழி தேர்வுநிலை பேரூராட்சி எலக்ட்ரானிக் எடைமேடை ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கிய எடைமேடையின் மூலம் ஆரல்வாய்மொழி தேர்வுநிலை பேரூராட்சி நிர்வாகத்திற்கு தினசரி சுமார் 50,000 ரூபாய் வரையிலும் வருவாய் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது சுமார் 2,000 முதல் 3,000 ரூபாய் தான் வருவாய் வருகிறது. இதற்கு காரணம் என்ன? இது குறித்து ஆரல்வாய்மொழி தேர்வுநிலை பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் தெரிவிக்கையில், என் பேர் முத்துக்குமார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இங்கே ஆரல்வாய்மொழியோட பேரூராட்சியோட இடைமேடை. இந்த இடைமேடையானது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் இதை நாங்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளவாய் சுந்தரம் தலைமையில் இதை திறந்தோம். இன்றைக்கி ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் ஓப்பன் பண்ணி பேரூராட்சிக்கு டெய்லி வருமானம் பார்த்திங்கன்னா டெய்லி 20,000 ரூபா 30,000 ரூபா, நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எதனால் இப்போ நாங்கள் இந்த பேட்டியை கொடுக்கணுன்னா, இப்போ பேரூராட்சிக்கு பார்த்திங்கன்னா டெய்லி 3,000 ரூபா 2,000 ரூபா அந்த மாதிரி தான் இன்கம் வந்துட்டுருக்கு. இது எதனால் பார்த்திங்கன்னா, இது இப்போ எனக்கு தெரிஞ்சு இது தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலை தான் எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமாக கனரக வாகனங்கள் எல்லாமே இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. இது பார்த்தா இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ மாவட்ட நிர்வாகத்திலேருந்து இங்கேருந்து இந்த பேரூராட்சிக்கு வருவாய் வரதை தடை பண்ணணும் நோக்கத்தோடு இங்கேருந்து 2-3 பேர் பெட்டிஷன் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பெட்டிஷன் தவறான முறையில் பெட்டிஷன் கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த கனரக வாகனங்கள் இந்த வழியாக போகக்கூடாது, 4 வழிச்சாலை வழியாக தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டு இப்போ எல்லா கனரக வாகனங்களுக்குமே 4 வழிச்சாலையில் தான் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 300 வண்டி 200 வண்டி டெய்லி வெயிட்டிங்கில் நிற்கிது. அவ்வளவு இந்த தடிக்காரங்குணம் ரூட்டு, கீரிப்பாறை ரூட்டு, குலசேரி ரூட்டு போகக்கூடிய வண்டி எல்லாமே உங்களுக்கு 4 வழிச்சாலை போகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு இப்போ வண்டி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இதனால் பேரூராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்கள் 4 வழிச்சாலையும் போல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 4 வழிச்சாலையில் உள்ள செக் போஸ்ட்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு இப்படி சுபாஷ் நகர் வழியாக இந்த பாலத்து வழியாக வண்டி போகுது. அடுத்தது எங்கள் பேரூராட்சிக்கு விட்ட மங்கம்மாச்சாலை வழியாகவும் வண்டிகள் போகுது. இதை காவல்துறை தான் இது பண்ணணும். இது இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா போலீஸும் இதில் இது ஆக்சுவலி இந்த வெயிட் பிரிட்ஜ் போட்டதே கோர்ட்டு மூலமாக ஒருத்தர் கண்மணி மாவீரன் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் அதிகமான கனிம வள வாகனங்கள் அதிகமான ஓவர்லோடில் போகுது, இதனால் அதிக விபத்துகள் ஏற்படுது, அதுக்கு பிறகு ரோடும் டேமேஜ் ஆகுது. அதனால் அந்த பொதுநல வழக்கில் என்ன மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கனரக வாகனங்களை கனிம வளத்தை போலீஸ் வச்சு பேரூராட்சி சார்பாக ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட்டு இதை கட்டுப்படுத்திடுவோம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்ட்ரன்ஸை நம்ம ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தான். இங்கே உள்ள வரக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் வரக்கூடிய வாகனங்களை இங்கேயே நாங்கள் பரிசோதனை பண்ணி அதிகமான ஓவர்லோடுன்னு அதை தட்ட வச்சு ஒரு லாரியில் இவ்வளோ தான் ஏற்றணும்னு சொல்லி ரூல் இருக்குது. அதுபடி தான் இது நடந்துகிட்டு இருந்து. இப்போ பார்த்திங்கன்னா காவல்துறையும் இங்கே இல்லை. இருந்தாங்க, இந்த வெயிட் பிரிட்ஜு போட்டும்போது இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா போலீஸும் இந்த வெயிட் பிரிட்ஜில் இல்லை. அப்போ நாங்கள் இப்போ போலீஸ் இல்லாதனால என்ன நடக்கு, அவங்க போகில் படக்குடியில் இருந்து அங்கேருந்து கோயிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடியவங்க அவங்க போகில் போகிறாங்க, கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. பேரூராட்சிக்கு வருமானம் வருது, மாவட்டத்தில் ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அதிகமான இடம் போகக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை மறுபடியும் இப்போ ஏற்பட்டுருக்கு. இப்போ அதிகமான லோடை ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. கேட்டாச்சுன்னா இங்கே பேரூராட்சி ஸ்டாப்பு நிப்பாட்டியாச்சுன்னா போலீஸே ஒன்றும் சொல்லலை, நீங்கள் இதுக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. செக் போஸ்ட்டில் இந்த வழியாக செக் போஸ்ட்லேயும் இங்கே இடம் போடாமே பாதி வண்டிகள் போயிட்டுருக்கு, அதிகமான ஓவர்லோடில் போயிட்டுருக்கு. அதனால் இதை காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய நாலேஜுக்கு இது தெரியாது, அதிகமான லோடில் போயிட்டுருக்கு. இங்கே வெயிட் போட்டு போலீஸை வச்சு கண்காணித்து தான் அனுப்பணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் இருக்குது. அதுபடி நடக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். நாங்கள் சொல்லி பார்த்துட்ருக்கோம். அதனால் எங்கள் பேரூராட்சி கவுன்சிலர்லாம் இப்போ சொல்கிறாங்க, முதலமைச்சருக்கு இது நாலேஜுக்கு கொண்டு போகணும். ஒரு நாளைக்கு அரசுக்கு வருவாய் இழப்பு பேரூராட்சிக்கு 50,000 ஏற்படுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 15 லட்ச ரூபா வருது, ஒரு வருஷத்துக்கு 1,80,00,000 ரூபா ஏற்படுது. இந்த மாவட்ட நிர்வாகத்தை அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் முதலமைச்சரை சந்திக்காதாட்டு இருக்கோம்.
இப்போ அப்படி தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கவுன்சிலர் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 18 கவுன்சிலரும் இதில் கட்சி சுயேட்சை அப்படி எதுவுமே கிடையாது. பேரூராட்சிக்கு வருவாய் வந்து இழப்பு ஏற்பட்டுருக்கு. அதை வந்து இழப்பை வந்து சரி செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் சரி செய்யணும். அது செய்யாத பட்சத்தில் நாங்கள் முதலமைச்சரை மீட் பண்ணி இதை வந்து இந்த இவ்வளோ இழப்பு இத்தனை கோடி ரூபா அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். நீதிமன்ற உத்தரவை மீறி ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் சென்றிருக்குது. நீதிமன்ற உத்தரவை மீறி இது நடந்துக்கிட்டு இருக்குது. மாவட்ட நிர்வாகம் இங்கே வந்து ஆய்வு பண்ணாங்களா? இவங்க தான் ஆய்வு பண்ணவே இல்லையா. மாவட்ட நிர்வாகம் வந்து ஆய்வு பண்ணியாச்சுன்னா இந்த வண்டியில் நம்ம ரோட்டில் வண்டியே இல்லையே, அங்கெல்லாம் வண்டி அவ்வளோ நிற்குது. அந்த வண்டி அங்கேருந்து அப்படியே டோல்கேட் மூலமாக போகலையே, அவ்வளோ மங்கம்மாச்சாலை மூலியாகவும் சுபாஷ் நகர் வழியாக இல்லை போகுது. ஒரே நோக்கம் வந்து இந்த பேரூராட்சிக்கு வருவாய் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்குது இந்த மாவட்ட நிர்வாகம். இதை வந்து நாங்கள் வந்து பேரூராட்சி சார்பாக வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ அங்கே இடைமேடை வந்து அரசுக்கு சொந்தமான இடையா தனியார் சொந்தமான? அங்கே தனியார் சொந்தமான, அரசுக்கு சொந்தமான 6 மைல் வெயிட் பிரிட்ஜ் இந்த ஒன்று மட்டும்தான். அங்கே 4 வழிச்சாலையில் இப்போ வந்து தனியார் இயங்கலை. அவங்க வந்து ஃபுல்லாக பணக்கூடிய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே போலீஸ் வந்து அந்த ஓவர்லோடெல்லாம் இப்போ செக் பண்ணதே கிடையாது. அவங்க இருந்து நோட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கு. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537